வெல்கம் டு லதாஸ் கேசல். இன்றைக்கி ஹெல்த்தி ரெசிபீஸில் வீட் பாலக் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கட்டு பாலக்கீரை எடுத்துட்டு நல்ல இலையாக எடுத்து காம்பை கிள்ளிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் பாலக்கீரையை இது மாதிரி பாஸ்தாவாக செஞ்சு கொடுத்தா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு இது சத்தான டிஃபனாக இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டுட்டு 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதித்ததும் 1 கப்பு வீட் பாஸ்தா எடுத்துக்கோங்க. அதை அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டு அதையும் நல்லா கொதிக்க வைங்க. இப்போ இந்த 1 கட்டு பாலக்கீரைக்கு 1 கப்பு பாஸ்தா கரெக்டாக இருக்கும். இப்போ பாஸ்தாவை கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. ஃபுல்லாக போட்டு முடிச்சதும் ஒரு கரண்டியில் நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் அது ஒன்றுக்கொன்று ஒட்டாமல் இருக்கும். நம்ம ஏற்கனவே எண்ணெய் ஊற்றிருக்கோம், அதனாலையும் அது ஒன்றுக்கொன்று ஒட்டாமல் இருக்கும். பாஸ்தா வெந்ததும் ஒரு வடிகிண்ணத்தில் இதையெல்லாம் கொட்டிட்டு தண்ணியை வடித்து எடுத்துருங்க. பாஸ்தா கிள்ளு பதமாக வெந்திருக்கணும். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. தண்ணியெல்லாம் வடிஞ்சப்புறம் நம்ம குடிக்கிற தண்ணி, நார்மலாக குடிக்கிற தண்ணியை அதில் அப்படியே சுற்றி ஊற்றுங்க. அப்போ தான் அது ஒன்றுக்கொன்று சேராமல் தனித்தனியாக இருக்கும். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு சூடு பண்ணி அதில் 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் ஒரு 5-6 இருக்கிற மாதிரி அதை எடுத்துக்கோங்க. பூண்டு ஒரு 5-6 பல் அதையும் எடுத்து 2ஐயும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இதை கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பாலக்கீரை, 2 பச்சை மிளகாய் இதையும் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கீரை பச்சை மிளகாய் போட்டதும் அதை நல்லா போட்டு வதக்குங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லாவே வதக்குங்க. கீரை வதங்கியதில் தண்ணி பதமெல்லாம் குறைஞ்சி கலர் மாறும்போது அதை ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கோங்க. பாலக்கீரையில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, கலோரி கம்மியாக இருக்குது. அதனால் இது சாப்பிட்றவங்களுக்கு வெயிட் லாஸுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆறின பாலக்கீரையை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பேஸ்ட்டு மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கோங்க. சூடான கடாயில் 1 ஸ்பூன் நெய்யை ஊற்றிட்டு அப்புறமா இந்த பாலக்கீரை பேஸ்ட்டை அதில் போட்டுட்டு நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டு, நம்ம ஆல்ரெடி இதில் உப்பு போட்டிருக்கோம், அந்த பாஸ்தாவில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இந்த உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த பாலக்கீரை பேஸ்ட்டு நல்லா கெட்டியாகணும். பாலக்கீரை பேஸ்ட்டில் இருக்கிற தண்ணியெல்லாம் இறுகி அந்த பேஸ்ட்டு நல்லா கெட்டியானதும் இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற பாஸ்தாவை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். இப்போ அந்த பாலக்கீரை பேஸ்ட்டு எல்லா பாஸ்தாவோடையும் நல்லா மிக்ஸ் ஆனப்புறம் ஒரு 1/2 கப்பு பால் எடுத்து அதில் திக்கு பாலாக இருக்கணும், அதை ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் அந்த க்ரீமி பதம் வரும். நம்ம பாலக்கீரையை அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் நம்ம உடம்புல இருக்கிற பிபி, கொலஸ்ட்ரால் இது எல்லாமே கண்ட்ரோலுக்கு வரும். இப்போ ஓரிகானோ பவுடர், அதாவது பீஸாவுக்கு போடுவோம் இல்லைங்களா, அந்த பவுடர் 1 டீஸ்பூன் இருக்கிற மாதிரி இதில் போட்டு அதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே அரைச்சதில் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க. 2 நிமிஷம் வதக்கினப்புறம் நமக்கு இப்போ ஹெல்த்தியான, டேஸ்டான, கலர்ஃபுல்லான வீட் பாலக் பாஸ்தா ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லதாஸ் கேசலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.